என் பெயர் எஸ்.கே. துரைசாமி. திமுகவில் மாவட்ட விவசாய தொழிலாளர் துணை அமைப்பாளராக இருக்கிறேன். நேற்று நமது எஸ்பி அலுவலகத்தில் இருந்து உன் பேஸ்புக்கிலே தவறான பதிவுகளை போடுகிறாய், உன்னை விசாரிக்க வேண்டும் வாருங்கள் என்று கூறினார்கள். நான் இன்ஸ்பெக்டர் அவர்கள், நான் எங்கள் பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் எம்.ஆர்.கே. அவர்களையும் நிழல் அமைச்சர் தருமபுரி மாவட்டத்தின் நிழல் மாவட்ட செயலாளர் ஐபேக் தேவானந்தம் அவர்களையும் இந்த மாவட்டத்தில் நீங்கள் வர வேண்டாம், இங்கே கட்சிக்காரர்களை நீங்கள் நிலைகுலை வைத்திருக்கிறீர்கள் என்ற பதிவுகளை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று அதிகாரிகளிடத்திலே கூறினேன். எதுவாக இருந்தாலும் நாளை 11 மணிக்கு நீங்கள் வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் வந்திருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் அமைச்சரும் தேவானந்தமோ இந்த பொறுப்பு அமைச்சர் வேற ஆள் வரணும், நீங்க 4 ஆண்டு காலமாக இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இருப்பவர்களுக்கும் எதுவும் செய்யவில்லை என்ற நோக்கத்தில் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலும் எங்கள் பேஸ்புக் குரூப்புகளிலும் நிறைய பேர் 5000 பேருக்கு மேல பதிவுகளை நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். இது எங்கள் தலைமை எங்களை விசாரிக்க அழைத்தால் நாங்கள் அவரிடம் விளக்கம் தருகிறோம். அவள் காவல்துறையில வைத்து எங்களை அடக்க நினைக்கிறார்கள். இது அடங்காது அடங்காது அடங்காது. எந்த கிராமத்துக்கும் வந்ததில்லை, எந்த கிராமத்திலும் எந்த குறைநிறைகளையும் கேட்டதில்ல, எந்த கிராமத்துக்கும் வரல, எந்த கிராமத்திலும் குறைநிறைகளை கேட்கவில்லை. நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு நிறைய விளக்கம் சொல்றேன். என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, நான் உங்களிடம் பேசுகிறேன். நாங்கள் அவரிடம் போய் என்ன எதற்காக அழைத்தீர்கள் என்று கேட்டோம். எங்களிடத்திலே உங்கள் குறைகளை சொல்லுங்கள், நாங்கள் தலைமையில் அனுப்புகிறேன் சொன்னார். அமைச்சர் மாண்புமிகு வேளாண்மைத்துறை பொறுப்பு அமைச்சர் எங்கள் மாவட்டத்தில் வேண்டாம், 4 ஆண்டு காலமாக ஐபேக் தேவானந்தம் நிழல் அமைச்சர் தேவானந்தத்தை வைத்துக் கொண்டு இங்கே அரசியலிலே திமுகவிலே கோஷ்டி பூசல்களை செய்து கொண்டு இங்கே கட்சிகளை கபடமாக்கி கொண்டிருக்கிறார் தேவானந்தம். அந்த தேவானந்தம் சென்றால்தான் நாம் 5 தொகுதியில் வெல்ல முடியும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் சொல்லிவிட்டு வந்துட்டோம். அதே போல் அவர்களை இங்கு இருக்கும் விவசாயத்திற்காக எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுத்து விவசாயத்துறை அமைச்சர் எந்த ஒரு பட்ஜெட்டிலும் அறிவிப்பு வரவில்லை. எங்களுக்கு மன வருத்தம் அளிக்கிறது. அதனால் தலைமை அவர்களை தேவானந்த அவர்களையும் இந்த மாவட்டத்திலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி பேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் அமைச்சருங்க வேணாம், தேவா வேணாம் நாங்கள் போட்டுக்கிறோம். அதனால கூப்பிட்டாங்க. நாங்கள் நடந்த உண்மையை சொன்னோம். இருக்கிறது 100% அமைச்சர் அவர்களும் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அவர்களும் தேவானந்த அவர்களும் இந்த மாவட்டத்தில் வேண்டாம். அனைத்து கோஷ்டிக்கும் காரணம் அமைச்சரின் பிஏவாக நிழல் அமைச்சராக நிழல் மாவட்ட செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தேவானந்தம் அவர்களினால் கோஷ்டியை உருவாக்கி இங்கே கட்சியை கபரகமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் மீது முதல்வர் அவர்களும் கட்சி தலைவர் அவர்களும் நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அமைச்சர் அவர்களும் அமைச்சரின் நிழல் அமைச்சராக தேவானந்தம் மீது தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து முகநூலில் போட்டுக்கிறோம். அதனால எங்களை கூப்பிட்டாங்க. நாங்க கட்சி அடிப்படையில் நாங்க தலைமையில கட்சியில பேசிக்கிறோம் சொல்லிட்டு சார். தெரியும், கட்சிக்கு தான் புகார் படுத்துறோம் சார். இப்ப நான் முகநூல்லே போடுறது கட்சிக்காக தான் புகார் படுத்த போடுறோம் சார். 5 ஆண்டுகள் 8 மாதம் தான் இருக்கு. இந்த 8 மாதத்துல இப்பதான் இது மாதிரி பிரச்சனைகள் வருது. ஏன்னா மேல பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு வேண்டிய ஆளா யாராவது முக்கிய பொறுப்புல போடுறாங்களா, மத்தவங்களை அவாய்ட் பண்றாங்களா? அதனால இந்த போஸ்ட் பூசலாம் எல்லா தொண்டர்களும் அவாய்ட் பண்றாங்க. அதுக்கு முழுக்க காரணம் ஐபேக் தேவானந்தம். நன்றி சார்.